செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் பரேச லாஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் விடி சூப்பர் ஸ்டோர். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். திடீர் அரசியல் கோமாளிகள் தமிழினத்தை அடகு வைப்பதாக முன்னணி சீற்றம். தையிட்டியில் வீச்சாக நடந்து முடிந்த போராட்டத்தில் எதிர்வினை. விடுதி வன்முறை தொடர்பாக அர்ச்சுனாவும் எதிர்த்தரப்பும் சட்ட நகர்வுகளில் கண்காணிப்பு காணொலியில் வெளிப்பட்ட தாக்குதல். டக்ளஸ் தரப்பு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழக சிறையில் போலி கடவுச்சீட்டுடன் சிக்கிய திலீபன். ஈழத் தமிழர்களின் கடல்வள சூறையாடிகள் தொப்புள் கொடி உறவுகள் அல்ல, சீற்றம் வெளிப்படுத்தும் ஸ்ரீலங்காவின் கடற்தொழில் அமைச்சர். பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்தால் ஒருபோதும் குடியுரிமை இல்லை, புதிய விதிகளுடன் சட்டவிரோத குடியேறிகளை தேடி வேட்டை. காசா போர் நிறுத்தம் சனிக்கிழமை முறிவடையும் என அச்சம், சுற்றி வளைப்புக்கு குவிக்கப்படும் இஸ்ரேலிய துருப்புக்கள். தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக மக்கள் முன்னெடுத்த பாரிய எதிர்ப்பு போராட்டம் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்துள்ளது. இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் இணைந்து தமிழரசு கட்சி மற்றும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி என பலரும் ஆதரவு வழங்கியுள்ளனர். போராட்ட இடத்தில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததுடன் போராட்டக்காரர்களுடன் வாய் தர்க்கத்திலும் ஈடுபட்டுள்ளனர். மக்களின் பாரிய எதிர்ப்பால் பௌர்ணமி தின வழிபாடுகளுக்காக அதிகளவான ஸ்ரீலங்கா காவல்துறையினர் பங்கெடுக்கவில்லை எனவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை விடுவிக்க முடியாது என பௌத்த மகாசங்கம் அறிவித்தமைக்கு இன்றைய போராட்டம் பாரிய செய்தியை தெளிவுபடுத்தி இருக்கும் எனவும் நீதி கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் எனவும் போராட்டக்காரர்கள் கூறியுள்ளனர். யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரையினை அகற்றி பொதுமக்களின் காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி மாபெரும் போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த விகாரைக்கு எதிராக பல்வேறு அச்சுறுத்தல்கள் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நேற்று மாலை முதல் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டமானது 2வது நாளாக இன்றும் இடம்பெற்று நிறைவடைந்துள்ளது. விகாரைக்கு முன்பாக பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள், குடிசார் சமூக அமைப்புகள், பொதுமக்கள் என பல நூற்றுக்கணக்கானோர் இன்று காலை முதல் ஒன்று திரண்டு தமது எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர். போராட்டம் நடைபெற்ற இடத்தில் பெருமளவான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு தடைகள் போடப்பட்டு புலனாய்வாளர்களின் கண்காணிப்பும் தீவிரமாக இருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இவ்வாறான பல்வேறு அச்சுறுத்தல்கள், கெடுபிடிகள், எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் கருப்பு கொடிகளுடன் பெருமளவில் திரண்ட தமிழ் மக்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் காவல்துறையினர் செயற்பட்டதால் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் வாக்குவாதங்கள் ஏற்பட்டதால் அங்கு பதற்றமான நிலைமை ஏற்பட்டிருந்தது. எனினும் அச்சுறுத்தல்கள், எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் தொடர்ந்து விகாரைக்கு எதிரான போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வழிபாடுக்கு வலிமையாக இராணுவம் இங்கே வரும், ஆனால் எவரும் வராமல் அவர்கள் இன்றைக்கு தவிர்த்திருக்கிறார்கள். ஆகவே இந்த யதார்த்தத்தை நாங்கள் உரிய இடங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள் ஒரு பலமாக நடக்கின்ற பொழுதுதான் வெற்றி அடையும். அவர்களுக்கு வேணுமென்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விகாரைக்குரிய காணி என்று சொல்லுகிறார்கள், அந்த காணியில் வேண்டுமென்றால் அவர்கள் தங்களுடைய கோயிலை கட்டி தங்களுடைய வழிபாடுகளை செய்யலாம். அதுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் தடையில்லை. திரும்பவும் நாங்கள் சொல்லுகின்றோம், நாங்கள் இனவாதிகள் அல்ல, மதவாதிகள் அல்ல, பௌத்த மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பூர்வீக மக்களுக்கு அநியாயம் நடக்கின்ற பொழுது, இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு அவர்களுடைய இருப்புகள் அளிக்கப்பட்டு அது பௌத்தர் என்ற பெயரில் நடக்கிறதாக இருந்தாலும் கூட, இல்லாட்டி வேறு எந்த ஒரு மதம் அதை செய்தாலும் கூட நாங்கள் எதிர்ப்போம். ஏனென்றால் இறுதியில் இந்த மக்களுக்கு தான் இந்த உரிமைகள் இருக்கணுமே தவிர வேறு எவருக்கமாக இல்லை. அந்த வகையில் இந்த போராட்டத்தை மிகவும் வெற்றிகரமாக நடத்தின பங்கு பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கொண்டு அடுத்த பௌர்ணமி அன்றுக்கும் இதுக்கும் விட பலமாக நாங்கள் போதிய அளவு ஒரு விழிப்புணர்வை இன்னும் மேலதிகமாக எங்களோட மக்கள் மட்டத்தில் செய்து இதை இன்னும் பலமடைகிற கோணத்தில் நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்க வேணும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். தையிட்டி சட்டவிரோத விகாரை போராட்டத்தை கொச்சைப்படுத்தியவர்களுக்கு
இன்றைய போராட்டம் சிறந்த படிப்பினையை புகட்டியிருக்கும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான கனகரட்னம் சுஹாஸ் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள தையிட்டி விகாரை விடயத்தில் வடக்கு மாகாண ஆளுநர் தனது பதவிக்காக தமிழ் மக்களின் உணர்வுகளையும் உரிமைகளையும் அடக்கு வைக்கக்கூடாது என சுஹாஸ் தெரிவித்துள்ளார். வலிவடக்கு தையிட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரையை அகற்றுமாறு இன்று இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களினுடைய வாக்குகளால் பாராளுமன்றத்துக்கு சென்ற சில கோமாளிகளுக்கும் நாங்கள் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இது உங்களுக்கான செய்தி. இன்றைக்கு இங்கே திரண்டிருக்கின்ற மக்கள் கூட்டம் எதிர்காலத்திலும் நீங்கள் இப்படி பொறுப்பில்லாமல் அற்ப பதவிகளுக்காக, சில நேரத்தில் ஆளுநருக்கு ஆசை இருக்கலாம், தான் தொடர்ந்தும் ஆளுநரை வர வேண்டும் என்று, உங்களுடைய அற்ப பதவிகளுக்காக தயவு செய்து இனத்தை அடகு வைக்காது. சில நேரத்தில் கோமாளி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆசை இருக்கலாம், நாளைக்கு சுகாதார அமைச்சராக வரணும் என்று, அதுக்காக இனத்தை அடகு வைக்காதீங்க. நாங்கள் கேட்கிறது எங்கட நிலத்தை. உங்களால கொஞ்ச நாளைக்கு கடமையாற்றின ஆஸ்பத்திரியே விட்டுட்டு போயிலான்னு போராடினீங்க, போராடுற மாதிரி காட்டினீங்க. கொஞ்ச மாதம் கடமையாற்றி ஆஸ்பத்திரியை விட்டுட்டு போறதே உங்களுக்கு கஷ்டமா இருந்தது உண்மை என்றால், எவ்வாறு மக்கள் பூர்வீகமாக பரம்பரையாக வாழ்ந்த காணியை விட்டுட்டு அந்த மக்களை போக சொல்ல முடியும் உங்களால்? உண்மையை சொல்ல போனால் நீங்கள் அரசினுடைய இரகசிய முகவர்கள். உங்களுடைய வேடங்கள் கலைந்து விட்டது. மக்கள் உங்களுடைய வேடங்களுக்கு இங்கே பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கேட்பது இதுதான், எங்களுடைய மக்களுடைய காணி மாற்று காணிகளை ஏற்க முடியாது. சட்டவிரோத விகாரை அகற்றப்பட வேண்டும். தையிட்டி விகாரை பிரச்சினை தமிழ் மக்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட திட்டமிட்ட அரசியல் பிரச்சினை என பொதுவில் முதல் பொலிகண்டி வரையான மக்கள் பேரியக்கத்தின் இணைப்பாளர் வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டத்தை கொச்சைப்படுத்தியவர்களே இனவாதத்தை விதைப்பவர்கள் எனவும் வேலன் சுவாமிகள் சுட்டிக்காட்டியுள்ளார். வழக்குகள் ஊடாக எதுவுமே எங்களுக்கு கிடைக்காது. இதுதான் குருந்தூர் மலை கற்றுத் தந்திருக்கிற பாடம். நீதிபதி சரவணராஜா உயிர் அச்சுறுத்தலுக்கு உட்பட்டு இன்று எங்கிருக்கார் என்று தெரியாத நிலையிலே ஒரு நாட்டினுடைய நீதிபதி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும். சட்டத்தினூடாக எங்களால் எதையுமே சாதிக்க முடியாது. இது சட்ட பிரச்சனை அல்ல, இது மத பிரச்சனை அல்ல, இது தமிழர்களுடைய அரசியல் பிரச்சனை. ஆகவே தமிழர்கள் எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல. எல்லா மதங்களையும் அரவணைச்சு செல்லுகின்ற இனம்தான் தமிழினம். எல்லா இனங்களையும் அரவணைச்சு செல்லுகின்ற இனம்தான் தமிழினம். ஆக அடக்குமுறை ஒடுக்குமுறை நடத்தப்பட்டதன் விளைவாக மக்கள் அதற்கு எதிராக, அடக்குமுறைக்கு எதிராக கிளர்ந்தெழும் பொழுது அதனை இனவாதம் என்றும் மதவாதம் என்றும் பூசுகின்ற அந்த கருத்தை யாரெல்லாம் பரப்புகிறார்களோ, இனவாதத்தை தூண்ட வேண்டாம், விகாரையை அகற்றச் சொல்லி மதவாதத்தை தூண்ட வேண்டாம், கலவரத்தை தூண்ட வேண்டாம் என்ற கருத்தை யாரெல்லாம் பரப்புகிறார்களோ அவர்கள்தான் மதவாதிகள். காணியை கொடுத்திருக்கக்கூடிய உரிமையாளர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுடைய காணிகள் அவர்கள் கதைக்க முடியாத உணர்வு நிலையிலே கண்ணீரோடு இருக்கிறார்கள். நான் இப்போ ஒவ்வொருவராக சந்தித்து கதைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த விதத்திலே எங்களுடைய தமிழ் மக்கள் இதனை புரிந்து கொண்டு அனைவரும் ஒற்றுமையாக திரண்டட வேண்டும். ஒரு தமிழ் தேசிய எழுச்சி ஏற்படுவதன் ஊடாக மட்டுமே நாங்கள் எங்களுக்கான விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற செய்தியை சொல்லி சர்வதேசம் இதிலே தலையிட்டு தமிழர்களுக்கு நீதியை தர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் சார்பிலே வேண்டி நிற்கின்றோம். யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தாக்குதல் நடத்தியதில் ஒருவர் காயமடைந்த சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். காயமடைந்த நபர் தொடர்ந்தும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி ஐபிசி தமிழ் செய்திகளுக்கு தெரிவித்தார். குறித்த நபருக்கு சிறு காயங்கள் மாத்திரமே ஏற்பட்டுள்ளதாகவும் சத்திர சிகிச்சைகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவர் கூறினார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றுக்கு நேற்று இரவு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சென்று அங்கு காணொலி பதிவொன்றில் ஈடுபட்டிருந்தார். இதன் பொழுது அங்கு நின்ற நபர் தன்னை காணொலி பதிவு செய்ய வேண்டாம் என அர்ச்சுனாவிடம் தெரிவித்திருந்தார். இதனால் அர்ச்சுனாவுக்கும் குறித்த நபருக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அர்ச்சுனா ராமநாதன் உணவருந்தும் தட்டொன்றினால் தன் மீது தாக்குதல் நடத்தியதாக காயமுற்ற நபர் காவல்துறை விசாரணையில் தெரிவித்துள்ளார். இதையடுத்து காயமுற்ற நபர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனினும் குறித்த நபரை தன் மீது தாக்குதல் நடத்தியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையின் கடல் வளத்தை அழித்தொழிக்கும் நடவடிக்கையில் ஈடுபடும் தமிழக கடற்றொழிலாளர்கள் தம்மை தொப்புள் கொடி உறவுகள் என கூறிக்கொள்வதில் எந்தவித பயனும் இல்லை என
ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். எனவே இலங்கை கடற்பரப்பில் கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என தமிழக கடற்றொழிலாளர்களிடம் கோரிக்கை விடுவதாகவும் அவர்கள் எல்லை தாண்டாவிட்டால் கைது நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். போன்று இவர்கள் எங்களுடைய கடலில் இருக்கின்ற மீன்களை மாத்திரமல்ல கடல் வளத்தையே நாசம் செய்கின்ற வேலையை செய்கின்றார்கள். அப்ப இந்த வேலை என்பது நாளைய தலைமுறையினருக்கே இந்த கடல் வளமே இல்லாது போகின்ற செயற்பாட்டையே இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என்பது யாராலும் மறுதளிக்க முடியாத விடயம். எங்களுடைய மீனவர்களுடைய வள்ளங்கள் வலைகள் அனைத்தையும் அறுத்தெடுத்து விட்டு மறுபுறத்தில் எங்களுடைய மீன்களையும் கொள்ளையடித்துக் கொண்டு போற வழியில் சொல்லிக் கொண்டு போகின்றீர்கள் தொப்புள் கூடையும் உறவு கிடையாது. அதாவது அபகாரான போலியான பித்தலாட்டமான விளையாட்டுகளின் மூலமாக இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீபன் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட அவர் இந்தியாவின் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கையில் இருந்து இந்தியாவின் மதுரைக்கு சென்ற முன்னாள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திலீபன் அங்கிருந்து மற்றொரு கடவுச்சீட்டில் வெளிநாடு செல்ல முற்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவின் கேரளாவின் கொச்சி என்ற இடத்தில் வைத்து தமிழக காவல்துறையினரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட அவர் இந்தியாவின் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த திலீபன் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியிலிருந்து விலகியமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் எண்ணியல் மயமாக்கல் திட்டத்திற்கு ஆதரவளிக்க ஒரகல் கிளவுட் உட்கட்டமைப்பு நிறுவனம் விருப்பம் வெளியிட்டுள்ளது. இதனை அடுத்து இலங்கையின் எண்ணியல் பரிமாண செயல்முறையின் முக்கிய பங்கை வகிக்க முன்வருமாறு ஒரகல் நிறுவனத்திற்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று ஓரக்கல் நிறுவனத்தின் நிறைவேற்று உபதலைவர் மைக் சிசிலியாவுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். பொருளாதாரம் மற்றும் நிர்வாக செயல்திறனை மேம்படுத்துவதற்காக இலங்கையின் எண்ணியல் மாற்றம், ஃபின்டெக் சேவை மற்றும் கிளவுட் உட்கட்டமைப்பு வசதிகளை பயன்படுத்திக் கொள்ளுதல் தொடர்பில் இதன் பொழுது அதிக கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கையின் எண்ணியல் மயமாக்கலுக்கு ஆதரவளிக்க ஓரக்கல் கிளவுட் உட்கட்டமைப்பு நிறுவனம் விருப்பம் தெரிவித்துள்ளதோடு தரவு சுயாதீனத்தன்மை மற்றும் ஒழுங்குமுறை இணக்கப்பாடுகளை உறுதிப்படுத்தி அரசாங்க விண்ணப்பங்கள், இலத்திரனியல் நிர்வாக வசதிகள் மற்றும் தேசிய தரவு கட்டமைப்பு ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு முன்வருமாறு ஜனாதிபதி ஓரக்கல் நிறுவனத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளார். பணமில்லாத பொருளாதாரத்தை நோக்கிய இலங்கையின் நகர்வை விரைவுபடுத்தும் நோக்கில் ஜனாதிபதி மற்றும் ஓரக்கல் நிறுவனத்தை நிறைவேற்று உபதலைவர் மைக் சிசிலியா ஆகியோர் பின்டெக் மற்றும் எண்ணியல் கொடுப்பனவு வசதிகளுக்காக ஆரம்பகட்ட முயற்சிகள் குறித்தும் கலந்துரையாடியிருந்தனர். இதற்காக கொழும்பு துறைமுக நகரத்துக்குள் எண்ணியல் மயமாக்கல் மையம் ஒன்றை அமைக்குமாறு ஓரக்கல் நிறுவனத்திற்கு அழைப்பு விடுத்த ஜனாதிபதி அதற்கான குழுவொன்றை இலங்கைக்கு அனுப்புமாறும் மைக் சிசிலியாவிடம் கோரிக்கை விடுத்தார். பிராந்திய அடிப்படையிலான எண்ணியல் மாற்றம் மற்றும் புத்தாக்கத்துக்கான ஓரக்கல் நிறுவனத்தின் நோக்குக்கு அமைய அதன் தெற்காசிய செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் மையம் ஒன்றை கொழும்பு துறைமுக நகரில் அமைப்பதற்கு ஓரக்கல் நிறுவனம் ஆர்வமாக உள்ளதாக அந்த நிறுவனத்தின் நிறைவேற்று உபதலைவர் தெரிவித்தார். இந்த கலந்துரையாடலில் நிர்வாக வினைத்திறன், பொருளாதார அபிவிருத்தி மற்றும் உலகளாவிய போட்டித்தன்மைக்காக பயன்படுத்துவதற்கான இலங்கையின் அர்ப்பணிப்பை வலியுறுத்திய ஜனாதிபதி இலங்கையின் எண்ணியல் பரிணாம செயல்முறையில் முக்கிய பங்கை வகிக்க முன்வருமாறும் ஓரக்கல் நிறுவனத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். தேச எல்லைகளை கடந்து பயணிக்கின்ற சவால்களுக்கு முகம் கொடுக்க அனைவரும் உலகளாவிய பிரஜைகள் என்ற வகையில் ஒன்றிணைய வேண்டும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். உலக காலநிலை பிரச்சினைகள் வறியவர் செல்வந்தர் என்று பாராமல் அனைவரினதும் கதவுகளை தட்டிக் கொண்டிருப்பதாகவும் ஐக்கிய அரபு ராச்சியத்தில் நடைபெறும் உலக அரச உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்தார். பொருளாதார அபிவிருத்தி புத்தாக்கம் மற்றும் அரச நிர்வாக மறுசீரமைப்பு தொடர்பில் இலங்கையின் நோக்கு என்கின்ற தலைப்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரையாற்றியிருந்தார்.
இந்த உரையில் நிலையான அபிவிருத்தி மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புக்கான இலங்கையின் அர்ப்பணிப்பும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது. மானிட வர்க்கம் தொடர்பான முக்கியமான துறைகளில் எதிர்கால உத்திகள் மற்றும் திட்டங்களை அபிவிருத்தி செய்வதற்கு இந்த மாநாடு உந்து சக்தியாக அமையும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, உலகளாவிய சவால்களுக்கு முகம் கொடுக்க உலகளாவிய கூட்டு செயற்பாடுகளும் முன்னணி ஒன்றினது அவசியத்தை வலியுறுத்தினார். சமூக நீதி மற்றும் சட்டத்தின் ஆட்சியானது தரம்மிக்க தேசமொன்றை போன்றே வளமிக்க உலகமொன்றுக்கு மிகவும் முக்கியமானதாக அமைவதாகவும், உடன்படிக்கைகளையும் சட்டங்களையும் முறை சார்ந்த வகையில் நடைமுறைப்படுத்துவதும், குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கும் உறுதி நிலையற்ற சமுதாயங்களுக்கு முறைப்படி ஒத்துழைப்பை வழங்குவதும், உத்தியோகத்தர்களின் பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதற்காக சுதந்திர ஊடகங்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களுக்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது வலியுறுத்தினார். எண்ணியல், அணுகல் உரிமைகள், சுற்றாடல் உரிமைகள் உள்ளடங்கலாக்கு 1948 ஆண்டு மனித உரிமைகள் நிகழ்ச்சி நிரலில் புதுப்பிக்கப்பட்ட உலகளாவிய பிரகடனத்தின் அவசியம் இதன்போது வலியுறுத்தப்பட்டது. உலகளாவிய நிதியளிப்பு நிபந்தனைகள் அதிகரிக்கின்றமை எதிர்காலத்தில் செலுத்தப்படவுள்ள பெரும் தொகையான கடனை செலுத்துதல் மற்றும் இறையாண்மை கடன் நெருக்கடிக்கு முகம் கொடுக்க நிகழ்கால சர்வதேச நிதி கட்டமைப்பு பலவீனமான வகையில் தயாராகியமையால் உலகளாவிய நோக்கு மிகவும் சிக்கலானதாக மாறியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மனிதர்களை மையப்படுத்திய எதிர்கால பொருளாதார அபிவிருத்தி குறித்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, இணைய பாதுகாப்பு செயல்முறையை நோக்கி உலகம் நகர வேண்டியிருப்பதன் முக்கியத்துவத்தையும், இயந்திர மனிதர்களின் பயன்பாட்டினால் தொழில் வாய்ப்புகளை இழக்கின்ற மனித சமூகத்தை வலுவூட்ட கல்வித்திறன் மேம்பாடு, புதிய தொழில் வாய்ப்புகளை அறிந்து கொண்டு சரியான வேலை திட்டம் ஒன்றை செயற்படுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தன்னை பற்றி தவறான தகவல்களை பரப்பியதாக தெரிவித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க சமூக வலையொலி ஒன்றிற்கு எதிராக முறைப்பாடு செய்துள்ளார். நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். சுவிட்சர்லாந்தை தளமாக கொண்ட ஒருவரால் நடத்தப்பட்டு வரும் சமூக வலையொலியொன்று தனக்கு எதிராக அவதூறான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளதாகவும், தன்னுடைய தனிப்பட்ட தகவல்களை வெளியிட்டதாகவும் மனுதாரர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்துள்ளார். இந்த முறைப்பாட்டில் சமூக வலையொலியின் தாய் நிறுவனமான கூகுளையும் பிரதிவாதியாக குறிப்பிட்டுள்ளதோடு சமூக வலைத்தள நிறுவனம் இணைய இடைத்தரகராக செயற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக பொருத்தப்பட்ட சொகுசு வாகனம் ஒன்றை வைத்திருந்ததாகவும் அந்த சமூக வலையொலி குற்றம் சாட்டியதாக அவர் கூறியுள்ளார். அதே வலையொலியின் பிற காணொளிகள் தன்னை விடுதலை புலிகளுடன் தொடர்பு படுத்தி மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளதாகவும், அவை தவறானவை மற்றும் அவதூறானவை என்றும் சுஜீவ சேனசிங்க கூறியுள்ளார். இந்நிலையில் தவறான தகவல்களுக்கு எதிராக ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தவும், இதுபோன்ற தவறான குற்றச்சாட்டுகளில் இருந்து தனிநபர்களை பாதுகாப்பதற்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுஜீவ சேனசிங்க குறிப்பிட்டுள்ளார். தமிழ் ஊடக பிரிவில் தனக்கென தனி இடம் பதித்து மூத்த ஊடகவியலாளர் பாரதி ராஜநாயகத்தின் இறுதி கிரியைகள் நாளை யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ளது. தமிழ் ஊடக பிறப்பில் 40 வருடங்களுக்கு மேல் ஊடக அனுபவத்தை கொண்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் ராஜநாயகம் பாரதி சுகயீனம் காரணமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலமானார். யாழ்ப்பாணம் பலாலி வீதி திருநெல்வேலியில் அமைந்துள்ள அன்னாரின் இல்லத்தில் புகழுடல் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இறுதிக்கிரியைகள் மற்றும் அஞ்சலி உரைகள் நாளை வியாழக்கிழமை காலை 9 மணி முதல் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தகனக்கிரிகைகளுக்காக மதியம் 1 மணி அளவில் கொக்குவில் இந்து மயானத்துக்கு எடுத்துச் செல்லப்படும் என்று குடும்பத்தினர் அறிவித்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டம் போரதீப்பு பற்று ஆணை கட்டிய வழி வயல் நிலத்திற்குள் நுழைந்த காட்டு யானைகள் பெரும்போக வேளாண்மை செய்கையின் வயல் நிலங்களை சேதப்படுத்தி விட்டு சென்றுள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். யானை பாதுகாப்பு வேலிகளை அமைத்து தருமாறும் கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் இதுவரை உரிய அதிகாரிகள் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் விவசாயிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரும்போக வேளாண்மை செய்கை அறுவடை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அண்மையில் ஏற்பட்டிருந்த மழை வெள்ளத்தில் அழிந்து போய் மீதமாக உள்ள வேளாண்மை செய்கையை அறுவடை செய்வதற்கு முன்னர் காட்டு யானைகள் வயல் நிலங்களை துவம்சம் செய்து வருவதாக அந்த பகுதி விவசாயிகள் அங்கலாய்க்கின்றனர். காட்டு யானைகளிடமிருந்து தமது வேளாண்மை செய்கையை பாதுகாப்பதற்காக இரவு முழுவதும் கண்விழித்து காத்திருக்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். தமது வயற்பகுதியை அண்மித்துள்ள சிறிய சிறிய பற்றை காடுகளிலும் வாய்க்காலோரங்களிலும் காட்டு யானைகள் தங்கி நின்று இரவு வேளைகளில் வயல் நிலங்களுக்குள் புகுந்து வயல் நிலங்களை துவம்சம் செய்து வருவதனால் தமது வாழ்வாதாரம் பாரிய நட்டமடைந்துள்ளதாகவும் கூறுகின்றனர். இதனால் நெற்பயிரை இரவு வேளைகளில் யானைகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக காவல் காத்து வருவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர்.
அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் படுவாங்கரை பிரதேசத்தில் மிக நீண்ட காலமாக காட்டு யானைகளின் தொல்லைகளும் அட்டகாசங்களும் அதிகரித்து வருவதாகவும் குறிப்பிடுகின்றனர். இந்த நிலையில் யானைகள் கிராமங்களுக்குள் உட்புகாமல் இருப்பதற்காக யானை பாதுகாப்பு வேலிகளை அமைத்து தருமாறும் மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தும் இதுவரையில் உரிய அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஒரு 15-20 நாள் கூடி யானை உங்களை தொல்லப்படுத்துது. ஒரு 1-2 இல்லை 30-40 வரை இரவு வந்த மட்டும் 32 யானை எண்ணி ஒரு பொடி எண்ணிச்சுன்னா. ஆனால் ஒன்றும் இல்லை. ஒரு ஏக்கருக்கு வளவு அளவு 1 ஏக்கர் பூமிக்கு உருவட்ட அளவையும் ஒரு வெள்ளாமை இல்லாதுன்னு போது நான் அந்த ஒரு 3 ஏக்கர் பூமியை ஒரு வெள்ளாமை பட்டிடாது. அது இப்போ எங்கிற வயலுக்குள்ள உருவட்டது நாங்கள் இப்போ 20 ரூபாயிலாமா 20 ரூபாயில தான் நாங்களுக்கு இதே வேலையாக தான் இருக்கு. ஆனால் எங்களுக்கு யானை வடிக்கார யானை காவக்காரர்கிட்டையும் பார்வைக்கு பார்த்தாலும் அதுக்கும் பாராங்களும் இல்லை. ஆனால் அந்த டைமில் அவங்களையும் பிள்ளைகள் இல்லை. அவங்க வந்து இப்போ நாங்கள் 8-9 மணிக்கு 10 மணிக்கு வருது. அவங்க அப்படி வர இங்கே பகலில் வந்தால் போய் சொல்லலாம். இப்போ இரவில் வந்து வாரத்துக்கு அவங்களும் முறையில்லாது. நாங்கள் எங்களுக்கு இப்போ யானை வடிவை கேட்டாங்க ஐடென்டியை கொண்டா அங்கே ஏஜி ஆஃபீஸுக்கு போங்க அங்கே போங்க இங்கே போங்கன்றாங்க. எங்களுக்கு நாங்கள் போகவும் இல்லை. அடுத்தது அங்கே போனாலும் எங்களை வயல் வழியாக ஒன்றும் இல்லை. இப்போ வெள்ளத்தில் தான் போய் அழிஞ்சு போனது. அதுக்கப்புறம் இப்போ இது வந்து இருந்து அழிக்குது. நீ நாங்கள் ஆட்டை அறிவிக்க முடியும் எங்களுக்கு ஒன்றும் பழங்கில்லை. நீ கிராமத்துக்குள்ள நாங்கள் அறிவிக்க வேண்டிய இடத்துல அறிவிக்க வேண்டிய ஏஜி அறிவிச்சாலும் அவங்க ஒன்றும் தரப்படுறதும் இல்லை. ஆனால் எங்களுக்கு இந்த வயலுக்குள்ளே ஒரு இரவும் நேற்றிரவும் இப்போ 3 தான் கடுமையாக மோசமாக இருக்குது. முதல் 1-2 அமர்ந்து இப்போ நேற்றிரவு வந்துலாம் பட்டி கணக்கில் மாட்டுக்கு பட்டி வர மாதிரி வருது. இதை வந்து நீங்கள் தான் ஒரு உதவி கொண்டு செய்யுங்க. வர எங்கள் தலைவர் எங்களுக்கு வேறு எங்களுக்கு ஒரு நிதி ஒன்றும் தர தேவையில்லை. நீங்கள் இந்த யானையை மட்டும் இல்லாத ஆக்கி தான் தேங்க நாங்களுக்கு அளவு காணும். இதுக்கு அது மட்டும் இல்லை. இப்போ 2-3 தரத்தில் 2 தரம் வெள்ளத்தில் துப்புரா போயிட்டு இருந்தது. இப்போ அது மட்டும் போய் தண்டு விட்டு பார்க்க போனால் இப்போ காட்டு யானை வந்து துப்புரவாக இருந்தது அழிச்சு போட்டு. ஆனால் இப்போ வெள்ளம் தான் போய் தண்டு விட்டு பார்க்க போனால் நம்ம கிடக்கிறதெல்லாம் பட்டிக்கடி எடுப்பு பார்க்க போனால் அவங்க வெள்ளத்தால் வந்தது பார்த்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து இது துப்புரவு அழிக்குது. ஆனால் இதைத்தான் தான் உழுப்போம் யானையை தான் உழுப்போம். நீங்கள் என்ன வந்து கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கட்படுத்த தந்தீங்கன்னா காணும். ஆனால் இப்போ நாங்கள் வந்து இப்போ கிடக்கிறதையும் பிச்சை வைக்கணும். இப்போ 2-3 நாளைக்குள்ளே நாங்கள் பட்ட தான் போகணும். இப்போ பச்சிக்கல இங்கே டிராவலேருந்து ஒருத்தரும் பாரு ஏமாட்டாங்க. 50 பேர் இப்போலாம் 2-3 பேர் தான் வராங்க வாக்கணும் பாருங்க. எங்களுக்கு யானை பிரச்சனை. இரவில் தூக்கம் இல்லாமல் நாங்கள் இடம் கஷ்டப்படுறோம். வெள்ளத்தில் தான் வயல்களில் தான் அழிஞ்சு போய் கொஞ்சமாக கிடந்ததை வந்து யானை கஷ்டப்படுத்தி இப்போ எல்லாத்தையும் சாப்பிடுது. எங்களுக்கு பாதுகாக்க இல்லாமல் இருக்கு. பக்கத்தில் வீட்டுகளில் இருக்கிற ஆட்களுக்கும் கஷ்டமாக போயிட்டு இந்த கிராமத்துக்கு ஆரம்பம் வந்து நாங்கள் 2-3 தடவை அறிவிச்சிருக்கோம். ஒரு தரம் வந்து இங்கே வந்து பார்க்கையில் இதுக்கு நீங்கள் ஒரு உதவி செஞ்சு இதை யானையை வெளியேற்றி தருமாறு உங்களை தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கின்றோம். நைட்டு நாங்கள் இது யானை வந்ததை பார்க்குற நேரம் 25 யானை கூடுதலாக தான் வந்திருக்கு. நாங்கள் கண்டது ஒரு 25 யானை வந்திருக்கு. அதனாடி இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கெல்லாம் நாங்கள் அறிவிச்சிருக்கோம். எல்லாருக்கும் ஒரு தரம் வந்து ஏனென்று கேட்குறாங்க இல்லை வந்து அதை வெளியேற்றி தராங்களும் இல்லை. ஊருக்குள்ளே விழுவட்டதால் கஷ்டமாக இருக்கு மக்களுக்கு. உதவி செஞ்சு ஏறணும். நாங்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாரும் இரவில் கண் முழிக்கிறது தான் வேலையாக இருக்கு எங்களுக்கு. மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணம் மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கல்விக்கூடம் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த கல்விக்கூடத்தில் கருத்தரங்குகள், இசை, பாலர் பாடசாலை என கல்வி சார்ந்த நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு போரதீவு பற்று பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட ஆனை கட்டியவெளி வயல் கண்டத்திற்குள் இன்று அதிகாலை வேளை புகுந்த காட்டு யானைகள் பல ஏக்கர் வயல் நிலங்களை சேதப்படுத்திவிட்டு சென்றுள்ளதாக குறித்த பகுதி விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். காட்டு யானைகளிடமிருந்து தமது வேளாண்மை செய்கையினை பாதுகாப்பதற்காக இரவு முழுவதும் விழித்திருந்து பாதுகாக்க வேண்டிய நிலைமைக்கு தாம் தள்ளப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். யானைகள் கிராமங்களுக்குள் உட்புகாமல் இருப்பதற்கான பாதுகாப்பு வேலிகளை அமைத்து தருமாறு உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தும் இதுவரை நிறைவேறவில்லை என்றும் விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். அம்பாறை மாவட்டம் நிந்தவூர் காவல் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பிரதேசத்தில் தேங்காய் பறிக்க தென்னை மரத்தில் ஏறிய இளைஞர் ஒருவர் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். நிந்தவூர் 8 அல்மினன் வீதியைச் சேர்ந்த 25 வயதுடைய முகமது அன்சார் முகமது ஆசாத் என்கின்ற இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் நிந்தவூர் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் சடலம் நிந்தவூர் ஆதார வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. செய்திகளில் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
திடீர் அரசியல் கோமாளிகள் தமிழினத்தை அடகு வைப்பதாக முன்னணி சீற்றம். தையிட்டியில் வீச்சாக நடந்து முடிந்த போராட்டத்தில் எதிர்வினை. விடுதி வன்முறை தொடர்பாக அர்ச்சனாவும் எதிர்த்தரப்பும் சட்ட நகர்வுகளில். கண்காணிப்பு காணொளியில் வெளிப்பட்ட தாக்குதல். டக்ளஸ் தரப்பு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழக சிறையில். போலி கடவுச்சீட்டுடன் சிக்கிய திலீபன். ஈழத் தமிழர்களின் கடல்வள சூறையாடிகள் தொப்புள் கொடி உறவுகள் அல்ல, சீற்றம் வெளிப்படுத்தும் ஸ்ரீலங்காவின் கடற்தொழில் அமைச்சர். பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்தால் ஒருபோதும் குடியுரிமை இல்லை. புதிய விதிகளுடன் சட்டவிரோத குடியேறிகளை தேடி வேட்டை. காசா போர் நிறுத்தம் சனிக்கிழமை முறிவடையும் என அச்சம். சுற்றி வளைப்புக்கு குவிக்கப்படும் இஸ்ரேலிய துருப்புக்கள். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி 11-15 ரோக்காய் பாரிஸ் 10 லா ஷப்பல். விடி சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனேஸ்.